அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எவ்வாறு அப்ளை செய்யலாம் என்பதை பார்க்கலாம். இதை நடத்துவது வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA ஆகும். எவ்வாறு நீட் தேர்வு மருத்துவ படிப்பிற்கு உள்ளதோ, எவ்வாறு JEE தேர்வு இன்ஜினியரிங் படிப்புக்கு உள்ளதோ, அதேபோல் NCET தேர்வு ஆசிரியர் படிப்புக்கு உள்ளது. இது 4 ஆண்டு படிப்பாகும். இதன் பெயர் இன்டெகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஷார்ட்டாக சொல்லணும்னா ITEBன்னு சொல்கிறோம். இப்போது IITலேயும் இது இருக்குது. IIT, NIT, RIEங்கிறது ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன். இந்தியாவில் 5 இடத்துல இருக்குது. மைசூர், புவனேஸ்வர், அஜ்மீர், போபால், ஷிலாங். மத்திய பல்கலைக்கழகங்கள், மாநில பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இப்படிப்பு உள்ளது. ஸோ இது 4 வகையாக ஸ்பெஷலைசேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபவுண்டேஷன் ITEB, ப்ரிப்பரேட்டரி ITEB, மிடில் ஸ்டேஜ் ITEB, செகண்டரி ஸ்டேஜ் ITEB. இந்த 4 எதுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்கூல் எஜுகேஷனை NEP 2020 4 வகையாக பிரிக்குது. 5+3+3+2. அதுக்கேற்ற மாதிரி இந்த 4 வச்சுருக்காங்க. இப்போ உதாரணமாக ஃபவுண்டேஷன் ITEB ஒருத்தர் எடுத்து படித்தார்னா, அவர் ப்ரீ ஸ்கூல்லேருந்து 2ஆம் வகுப்பு வரை வாத்தியாராக போகலாம். அதே மாதிரி செகண்டரி ITEB ப்ரோக்ராம் ஒரு மாணவர் எடுத்து படித்தார்னா, அவர் வந்து 9th-லேருந்து 12th வரைக்கும் டீச்சராக போகலாம். ஸோ இதுதான் இந்த ITEB-ஓட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு முன்னாடி உள்ள பிடெக் ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சுன்னா, இப்போ இன்டெகிரேட்டட் BSc BEd, BA BEdலாம் பழைய இதில் இருந்துச்சுன்னா, அதில் முடிக்கிறவங்க 10th வரைக்கும் தான் டீச்சராக போகலாம். 11th 12th போகணும்னா அவங்க மேஜரில் MSc படிக்கணும். இந்த ITEB-ல அதெல்லாம் இப்போ நீக்கிட்டாங்க. செகண்டரி ITEB எடுத்து படிச்சுன்னா டைரெக்டாக நம்ம 9th-லேருந்து 12th வரைக்குமே டீச்சராக போகலாம். ஸோ இதெல்லாம் அந்த டெஸ்ட்டு நடக்கிறதுக்கான டேட்ஸ். ஸோ எப்போ அப்ளை பண்ணோம், எப்போ லாஸ்ட் டேட்டு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் June 12, 2024 Wednesday. ஸோ இதெல்லாம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன், இதை நம்ம குறிச்சிக்கணும். ஸோ அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும்? ஜென்ரல் கேட்டகரி 1200, OBC NCLன்னு சொல்கிறோம், இல்லைனா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்க 1000, SC ST PWBD பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, தேர்ட் ஜெண்டர் 3ஆம் பாலினம், இவங்க எல்லாத்துக்கும் 650 ரூபாய். இப்போ PWBD முன்னாடி வந்து PWDன்னு சொன்னோம், பர்சன் வித் டிசபிலிட்டி. இப்போ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னா அந்தந்த டிசபிலிட்டியை 40% இருக்கணும் குறைஞ்சது. அவங்க தான் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 40க்கு உள்ளே இருந்தால் அவங்க இதில் வரமாட்டாங்க. 40 and above இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் தான் இது எல்லாமே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். நம்ம மீடியம் வந்து 13 லாங்குவேஜில் நம்ம இதை அட்டன் பண்ணலாம். தமிழும் உண்டு. அதே மாதிரி நம்ம சிலபஸ் அது வந்து 4 செக்ஷனாக பிரிக்காங்க. லாங்குவேஜ் ஒரு செக்ஷன், டொமைன் சப்ஜெக்ட் ஒரு செக்ஷன், ஜென்ரல் டெஸ்ட் அண்ட் டீச்சிங் ஆப்டிடியூட். ஸோ இந்த 4 செக்ஷனில் அந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ முன்னாடி சொன்னோம் இல்லையா, 13 லாங்குவேஜ் எடுக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அது இங்கிலீஷ்லேருந்து ஆரம்பித்து ஸோ உருது வரைக்கும் போகுது. அப்புறம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி எல்லா எக்ஸாம் சென்டர்லேயும் உண்டு. சப்போஸ் நம்ம தமிழ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா, தமிழ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்டர் புதுச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் மட்டும்தான் தமிழ் இருக்கும். ஸோ இதை தவிர்த்துட்டு வேறு எங்கேயும் தமிழ் அந்த எக்ஸாம் சென்டரில் வினாத்தால் வைக்கப்படாது. ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கணும் பார்த்து. முன்னாடி 4 செக்ஷன் சொன்னோம் இல்லையா, அந்த 4 செக்ஷன் தான் இது. ஸோ செக்ஷன் 1ல் நம்ம 2 லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம 12th-லையும் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ 2 வேறுபட்ட லாங்குவேஜ் இருக்கணும். 2மே இங்கிலீஷாக சூஸ் பண்ணக்கூடாது, 2மே தமிழாகவும் சூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் டீச்சிங் ஆப்டிடியூட் எல்லாருக்கும் கம்பல்சரி, ஜென்ரல் டெஸ்ட் எல்லாருக்கும் கம்பல்சரி. டொமைன் சப்ஜெக்ட் அவங்க 26 ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த 26லேருந்து நம்ம 3 சூஸ் பண்ணிக்கணும். இந்த 3 எப்படி சூஸ் பண்ணணும்னா, நம்ம அதை 12th-லையும் படிச்சிருக்கணும். அதே மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு அந்த எலிஜிபிலிட்டியை பார்த்து அதுலேருந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதான் முக்கியமானது. ஸோ இன்ஸ்டியூட்டு போய் பார்க்காம இதை நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ அதேமாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துறாங்க. டோட்டலாக நம்ம 160 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ சிலபஸும்
ncet.samarth.ac.in அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் எக்ஸாமுக்கு. ஸோ எக்ஸாம் 12th June 2024 2 ஷிஃப்டில் நடக்குது. 3 hours டியூரேஷன். ஸோ கரெக்டான கரெக்டான விடைக்கு வந்து 14 மார்க் தராங்க. தவறாக இருந்துச்சுன்னா -1 மார்க் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன்சர் தெரியலனா விட்டுடலாம், ஏன்னா 0 மார்க்கில் போயிடும். ஸோ நம்ம வேறு ஏதாவது டிக் பண்ணோன்னா -1 மார்க் குறைஞ்சிடும். ஸோ இந்த ஐடப்க்கு பர்மிஷன் தரக்கூடிய ப்ரொஃபஷனல் பாடி எதுனா நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், NCTன்னு சொல்லுவாங்க. இது நியூ டெல்லியில் இருக்குது. இவங்க இந்தியா முழுசும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஈஸிக்காக 4 ரீஜனாக பிரிச்சிருக்காங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு சொல்லிட்டு நார்தன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், சவுதர்ன் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்தந்த ரீஜனில் எத்தனை இன்ஸ்டியூட் இருக்குது அதை சொல்கிறாங்க. அதில் எத்தனை யூனிட் இருக்குது. ஸோ ஒரு யூனிட்னா அது 50 ஸ்டூடெண்ட் அட்மிட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 64 இன்ஸ்டியூட் இருக்குது. மொத்தம் 79 யூனிட்டில் பசங்களை அட்மிட் பண்ணலாம். இன்ட்டு 50 போட்டிங்கன்னா 6100 ஸ்டூடெண்ட் நம்ம அட்மிட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூட். IIT, NIT. உதாரணமாக நம்ம ஹரியானா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹரியானா வந்து நார்தன் ரீஜனல் கமிட்டியில் வருது. அதில் சௌத்ரி தேவிலால் பல்கலைக்கழகம், அவங்கக்கிட்ட 2 படிப்பு இருக்குது. BA BEd, BSc BEd ரெண்டுமே செகண்டரி ஸ்டேஜ் தான். அதனால் இதை எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா 9th-லேருந்து 12th வரைக்கும் வாதியாராக போகலாம். ஒரு யூனிட் அட்மிட் பண்ணுறாங்க ரெண்டுத்துலையுமே. ஒரு யூனிட்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ், 50 சீட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, ஷார்ட்டாக CUTன்னு சொல்கிறோம், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். இங்கே வந்து BSc BEd இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ். செகண்டரி ஸ்டேஜ் ஒரு யூனிட் 50 சீட் எடுக்கிறோம். ஸோ லாங்குவேஜஸ், ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கோட் இருக்குது. இங்கிலீஷ் வந்து 101, ஹிந்தி 102, அதே மாதிரி தமிழ் பார்த்தீங்கன்னா 111. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே குறித்து வச்சுக்கணும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி டொமைன் சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டொமைன் சப்ஜெக்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அதை 12th படிச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் அவங்க என்ன எலிஜிபிலிட்டி சொல்கிறாங்க அதை பார்த்து குறித்து வச்சுக்கணும். அது மாதிரி இதெல்லாம் எக்ஸாம் சென்டர்ஸு. உதாரணமாக போர்ட் பிளேயர் வந்து AN01. ஸோ அதை மாதிரி நம்மளுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற சென்டரை பார்த்து குறித்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் வெப்சைட்டில் போய் நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணணும். என்னென்ன தேவை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த 7மே எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே ஒன்று இருந்தால் நல்லது. அப்போதான் அமௌதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில சமயம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு DDP சென்டரில் போய் அப்ளை பண்ணுறாங்க, அவங்க ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இமெயில் ஐடி இல்லைனா ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே முக்கியமானது. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி ஃபோட்டோ 10 KBலேருந்து 200 KB வரைக்கும் இருக்கணும். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்காது. ஸோ ஃபோட்டோ ஒன்று வேணும், சிக்னேச்சர் ஒரு சாஃப்ட் காப்பி இருக்கணும், அவங்க சொல்லக்கூடிய அந்த அளவுகள். அதே மாதிரி நம்மக்கிட்ட பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். ஸோ முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டொமைன் சப்ஜெக்டை அந்த இன்ஸ்டியூட்டில் போய் பார்த்துக்கணும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எத்தனை சீட்ஸ் இருக்குது, டொமைன் அங்கெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். நியர்பை எக்ஸாம் சென்டரை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஃபில் பண்ணுறதுக்கு தேவையானது. ஸோ எலிஜிபிலிட்டி நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி இப்போ கூட நான் காமிக்கிறேன். அதேமாதிரி நம்ம ஏஜை பார்க்கணும், டொமைன் சப்ஜெக்டை பார்க்கணும், அவங்க என்ன ஸ்டேஜில் வச்சுருக்காங்க, எலிமெண்ட்ரி ஸ்டேஜா, மிடில் ஸ்டேஜா, செகண்டரி ஸ்டேஜா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் நம்ம. ஸோ உதாரணமாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நான் ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதுக்கு போனீங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் ஒன்று இருக்கும். அதில் இன்டெகிரேட்டட் UG ப்ரோக்ராம் 4 years அதை நம்ம கிளிக் பண்ணால் இப்போது ஐடப் வந்துடுது. ஸோ இங்கே நாங்கள் என்ன தரோன்னா BSc BEd மேக்ஸ் தரோம். ஸோ மேக்ஸுங்கிறதால ஸோ எலிஜிபிலிட்டி நீங்கள் இது CUTNோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. என்ன கோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஐடப் BSc BEd இது செகண்டரி ஸ்டேஜ் 4 years. மேத்தமெட்டிக்ஸ் தரோம். அப்புறம் டீச்சிங் ஆப்டிடியூட், ஜென்ரல் டெஸ்ட் எல்லாருக்கும் காமன். லாங்குவேஜ் வந்து 2 செலக்ட் பண்ணணும், அது உங்கள் 12th-லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 38 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் NTAல கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம 2 எடுத்துக்கணும். முக்கியமானது என்னென்னா டொமைன் சப்ஜெக்ட் தான் பார்க்கணும். ஸோ இங்கே மேக்ஸ் கொடுக்கறதால ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை நம்ம டொமைன் சப்ஜெக்டாக வச்சுருக்கோம். சில இன்ஸ்டியூட்டு ஐடப் BA BEd தருவாங்க.
சில இன்ஸ்டியூட்டில் ஐட்டை பிகாம் பிஎட் தருவாங்க. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு மேற்ற மாரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பிஎஸ்சி பிஎட் ஃபிசிக்ஸ் சில இடத்துல தரலாம், பிஎஸ்சி பிஎட் கெமிஸ்ட்ரி சில இடத்துல தரலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க டொமைன் சப்ஜெக்டை மாற்றி வச்சுக்குவாங்க. அப்புறம் கடைசி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும். அன்ரிசர்வ்டுக்கு 60, ஓபிசி என்சிஎல்லும் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கும் 55, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்கு வந்து 50%. இதுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது என்னென்னா ஏஜ் 20 கம்ப்ளீட் ஆகிருக்கூடாது. 17-20-24 20 வயது கடந்தவராக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் முக்கியமாக அந்த இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கணும். இது சியூடிஎனுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ டொமைன் சப்ஜெக்ட் தான் முக்கியமாக பார்க்கணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதனோட நம்பர்ஸோட. ஸோ இது டெஸ்ட் சென்டர்ஸ் நியர்பை இருக்கிறதால திருச்சி, தஞ்சாவூர் வித் நம்பர்ஸ். ஸோ வெப்சைட்டில் போய் நமக்கு 3 ஸ்டெப் இருக்குது ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் முடியறதுக்கு. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், அது ஃபில் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அது ஃபில் பண்ண பிறகு ஃபீ பேமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ வெப்சைட்டை டைப் பண்ணி வெப்சைட்டுக்கு போயிடுவோம். ரெஜிஸ்டர் பண்ணோம் சைன்இன் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பாருங்கள். ஸோ படித்து பார்த்துட்டு கீழே ஐ ஹேவ் டவுன்லோடட் அப்படின்லாம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம என்ட்ரு பண்ணணும். நம்ம நேம், அப்பா பேர், அம்மா பேர், கார்டன் நேம் என்ட்ரு பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ டேட் ஆஃப் பர்த்து, நெக்ஸ்ட் ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, ஸ்கூல் ஐடி கார்டு கொடுத்துருக்கேன், அதோட நம்பர் கொடுத்துருக்கேன். ப்ரெசென்ட் அட்ரஸ் நம்ம டைப் பண்ணுறோம் 1 by 1. ஸோ கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் திருவாரூர். ஸோ பின்கோட் டைப் பண்ணிவிடுங்க. இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் நம்பர் தேவையில்லை. ப்ரெசென்ட் அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம்னா கிளிக் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணணும். ஒரு செக்யூரிட்டி பின்னை கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். தப்பாக இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இந்த பர்டிகுலர்ஸ்லாம் கரெக்டுன்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ டிக்ளரேஷனுக்கு செக் பண்ணுறோம். ஸோ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், சப்மிட் பண்ணிங்கன்னா. ஸோ ஓகே கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீழே நம்ம மொபைல் நம்பரில் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணால் நம்ம அப்ளிகேஷனுக்கு ரெடின்னு அர்த்தம். நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பரும் வந்துடும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே, நவ் யூ கேன் அப்ளை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இமெயிலுக்குமே ஒரு மெயில் வந்துடும், நம்ம அப்ளிகேஷன் நம்பர், அதை நம்ம குறித்து வச்சுக்கலாம். அதான் நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர். இவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி மொபைல் நம்பர் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கணும், அதே மாதிரி இமெயில் ஐடியும் நம்ம வெரிஃபை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ வெரிஃபை இமெயில் ஐடியை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம மெயில் ஐடியை ட்வைஸ் என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணி செக்யூரிட்டி பின்னை நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்துட்டா நம்மளோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியோட இமேஜ் இப்போ பார்ப்பீங்க. அதுலேருந்து அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு தென் யூ கேன் கிளிக். வெரிஃபைன்னு கொடுத்தா வெரிஃபை ஆகிடும். ஸோ செக்யூரிட்டி பின்னை டைப் பண்ணுறோம், வெரிஃபை கொடுக்குறோம். ஸோ இப்போ இமெயிலும் வெரிஃபை ஆச்சு, செக் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் போகிறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்ததெல்லாம் டிஃபால்ட்டாக வந்திருக்கும். அதில் இல்லாதது மட்டும் புதுசாக கேட்டகரி பிடபிள்யூடி இருக்கா, ஃபாதர்ஸ் நேம்னு ஆல்ரெடி வந்துச்சு பாருங்களேன். அவரோட குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன்லாம் இருக்காது, அதெல்லாம் இப்போ நம்ம கொடுக்கணும். அதேமாதிரி மதர் நேம் ஆல்ரெடி இருக்கும், குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன் நம்ம இப்போ கொடுக்கணும். ஸோ கார்டியன் கொடுக்காதெல்லாம் எங்கேயும் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ மதர்ஸ் ஆக்குபேஷன் அது செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஃபேமிலி இன்கம் எவ்வளோ, அதே இது இந்த ஸ்லாப்லேருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கணும். ட்வின்னா எஸ் நோ அதை கொடுத்துக்கலாம். எஸ் இருந்தால் ஃபர்தர் காலம்ஸ் வரும். ஸோ பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸு. ஸோ மீடியம் ஸ்டடி இந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் நம்ம 10th 12th இதில் படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அட்ரஸ்லாம் அதுலேயே நமக்கு ஏற்கனவே கொடுத்ததால் வந்துடுது. ஸோ பிலோ பாவர்ட்டினா காஷ்மீர் மைக்ரண்ட், எக்ஸ் சர்வீஸ்மேன், என்சிசி, ஸ்போர்ட்ஸ், ஸோ அதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி எம்ப்ளாயி,
செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இது செக் பண்ண சொல்லுது. தடவை செக் பண்ணிவிட்டு ஸோ ரிவ்யூ பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி என்ட்ரு பண்ணதை இப்போ நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதில் எதுவும் தவறு இருந்தால் நம்ம பேக் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்துடலாம். ஸோ நம்மளோட குவாலிஃபிகேஷன், அட்ரஸ், ஸோ அதெல்லாமே செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செக்ஷன் போகிறோம். நெக்ஸ்ட் செக்ஷன் போயிட்டு நம்மளோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணோம். 10th 12th. ஸோ 10th நம்ம பாஸ் ஆகிறதால பாஸ்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, அது என்ன டைப் ஆஃப் ஸ்கூலு, அந்த ஸ்கூலோட அட்ரஸ், ஸோ அதெல்லாம் 1 by 1 கொடுக்குறோம். அது எந்த போர்டு, ஸோ அவங்க நிறைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதில் இருக்கும் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தமிழ்நாடு. ஸோ அதுமாதிரி நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்களோ அந்த போர்டு நம்ம அதில் டைப் பண்ணி எடுத்து ட்ராப் டவுன்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தமிழ்நாடு. ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்கூல் நேம், ஸ்கூல் பின்கோட். சில ஸ்டேட்டில் ஜூனியர் காலேஜ்னு கூட சொல்லுவாங்க 11th 12th, அதனால் ஸ்கூல் காலேஜ்னு வச்சுருக்காங்க. ஸோ ரோல் நம்பர் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜில் தராங்க கவர்மெண்ட்டில். ஸோ பர்சன்டேஜ்னு செலக்ட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் 500, அப்டைன்டு 350. ஸோ பர்சன்டேஜ் அதை கேல்குலேட் பண்ணிக்கிது. கிரேடு இருந்தால் கிரேடும் கொடுக்கலாம். ஸோ 12th வந்து ஜென்ரலாக இப்போ அப்பீரிங் ஸ்டேஜில் தான் இருப்போம். ஸோ அதனால் அப்பீரிங்னு போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம 10th எப்படி பண்ணோமோ அது மாதிரி நம்ம என்ட்ரு பண்ணணும். அது எந்த போர்டு, ஸோ அதெல்லாமே போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் தமிழ்நாடு. ஸோ எந்த ஸ்கூலில் படித்தோம், ஸ்கூல் பின்கோடு, நம்மளோட 12th ரோல் நம்பர். ஸோ இது எல்லாமே எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு யூ கேன் கிவ் சேவ். இதில் எதாவது தப்பாக இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ 10th ஒரு செக் பண்ணுங்கள், 12th ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் டீட்டெயில் வந்து ப்ரொசீட் நெக்ஸ்ட் செக்ஷன். நம்ம ஏற்கனவே 2 சென்டர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சென்டர் திருச்சி, தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் இருக்குது. 2மே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம கொடுத்துடலாம், சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் செலெக்ஷன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ப்ரோக்ராம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும் எந்த இன்ஸ்டியூஷன் போகிறோன்ட்டு. ஸோ இங்கே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ சப்போஸ் இவங்களும் கொடுத்துருக்காங்க, இவங்க ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக வேணால் கண்டிப்பாக அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட் போய் பார்க்குறது எப்பயுமே நல்லது. அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட் போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, எலிஜிபிலிட்டி என்ன சொல்கிறாங்க, டொமைன் சப்ஜெக்ட் என்ன சொல்கிறாங்க, ஸோ அதெல்லாம் நம்ம போய் பார்க்குறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அட்மிஷன் செக்ஷன், அதில் யூஜி ப்ரோக்ராம், 4 year யூஜி ப்ரோக்ராமில் ஐட்டம். ஸோ அதில் எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த கோர்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணோம். 2 different லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜும் அதை ஃபில் பண்ணுறோம். அதே போல் 3 different domain subject 1, subject 2, subject 3. இதெல்லாம் அந்த யூனிவர்சிட்டிலே சொல்லியிருப்பாங்க நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ. ஸோ அதேமாதிரி ஜென்ரல் டெஸ்ட்டு, டீச்சிங் அப்படி அதெல்லாம் கம்பல்சரி. ஸோ நம்ம என்ன மீடியம் எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் அந்த மீடியமும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே டிக்ளரேஷன் சைன் பண்ணணும். சைன் பண்ணி சேவ் பண்ணணும். ஸோ இப்போ இதோட செக் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன். ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸ், நம்மளோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், எஸ்சினா எஸ்டி, பிடபிள்யூபிடினா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இங்கே பிடபிள்யூபிடி கொடுக்கல, அது வராது. அதனால் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு. இப்போ சிக்னேச்சர் நான் வேறு ஃபார்மேட்டில் எடுக்கிறேன், அது ஒத்துக்காது, அதை எடுத்துக்காது இப்போது. சரியா? இப்போ ஜேபிஜியில் வைக்கணும், அதனால் திருப்பி போய் ஜேபிஜியில் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த எஸ்சி சொல்லியிருந்தேன், அதனால் எஸ்சியோட சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் எதுவும் எடிட் இருந்தால் அங்கே எடிட் பண்ணலாம்.
ஸோ அப்லோடட் டாக்குமெண்ட், ஃபீ டீட்டெயில்ஸ். ஸோ ஃபீ டீட்டெயில்ஸும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா சரியாக இருந்தால் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணால் இப்போ நம்ம பேமெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோம், பே பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அது ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க்கு வெப்சைட்டுக்கு நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் எந்த பேங்க் வேணுன்ட்டு. 3 ஆப்ஷன்: கனரா, ஐஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி. ஸோ நெட் பேங்கிங்காக, க்ரெடிட்டாக, கியூஆர் ஆர் யூபிஐ இது வேணால் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஓகேவோ. ஸோ இதில் நம்ம பே பண்ணுறோம். இப்போது 1 டைம் பாஸ்வேர்ட் மொபைலுக்கு வந்திருக்கும், அதை நம்ம என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணால் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அந்த சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லியும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மொபைலுக்கு வந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுறோம். ஸோ என்ட்ரு பண்ணி இப்போது கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்குது, மெயிலும் நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இது நம்ம அப்ளை பண்ணதோட பிடிஎஃப், இதையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அப்ளை செஞ்சு முடிச்சிட்டோம். அப்ளை செஞ்சு முடித்ததால் நம்ம என்ன செய்யணும் ஆஃப்டர் தட்? ஸோ நம்ம அடிக்கடி அந்த வெப்சைட்டை போய் செக் பண்ணி பார்க்கணும். அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க தென் அண்ட் தேர், நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கிறதுக்காக. அப்புறம் எந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம அனுப்பணும்னு நினச்சா அனுப்ப முடியாது. போஸ்ட்லேயோ, வாட்ஸ்அப்லேயோ, இமெயிலையோ, கையிலையோ போய் நம்ம எதுவும் கொடுக்க முடியாது, அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. ஒன்லி நம்ம என்ன நம்ம ஆன்லைனில் பண்ணுமோ அதோட சரி. அதனால் அந்த முயற்சி எதுவும் நம்ம எதுக்க வேணாம். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி அட்மிட் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். எக்ஸாம் அப்போ என்னென்னலாம் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகலாம்? நம்பர் 1 அட்மிட் கார்டு, 2 பால் பாயிண்ட் பென் வச்சுருக்கணும், 3 ஃபோட்டோகிராஃப், எந்த ஃபோட்டோகிராஃப் நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணமோ அதே ஃபோட்டோகிராஃப், 4 ஐடி கார்டு. ஆன்லைனில் வந்து ஸ்கூல் ஐடி கார்டு சொல்லியிருந்தோம், அந்த நம்பரும் கொடுத்துருந்தோம். ஸோ அதே ஐடி கார்டு அந்த நம்பரோட இருக்கணும், ஃபோட்டோவும் அதில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு சொல்கிறாங்க, அது நம்ம எஸ்ன்னு சொல்லியிருந்தா அந்த சர்டிஃபிகேட். அப்புறம் 6 வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், அந்த மேலே இந்த ஸ்டிக்கர் எதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். 7 ஏதாவது ஸ்டூடெண்ட்டு டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா அவங்க அதுக்கான டேப்லெட்டும் ஃப்ரூட்ஸும் கையில் வச்சுருக்கலாம். தென் எக்ஸாம் முடிச்சிட்டோம். எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அந்த இன்ஸ்டியூட்டோட, நம்ம எந்த இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஸ்டியூட்டோட வெப்சைட் அடிக்கடி செக் பண்ணணும். என்டையிலேருந்து மார்க்ஸ் நேராக இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதனோட மெரிட் பேசிஸில் அவங்க வச்சு அட்மிஷனுக்கு போகுவாங்க. ஸோ அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, மார்க்ஸ் போயிருந்தாலும் நம்ம விருப்பமானவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் வைப்பாங்க. மேபி ஒரு ஃபார்மேட் இல்லை கூகுள் ஃபார்ம் ஏதோ ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் வந்து நம்ம அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ நம்ம ஏற்கனவே விருப்பம் தெரிவிச்சிருக்கோம், பட் அது இன்ஸ்டியூட்டுக்கு தெரியாது, திரும்ப நம்ம ஒரு தடவை அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ மெரிட் பேசிஸில் செலக்ட் பண்ணி கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ கவுன்சிலிங் போயிட்டு எல்லாம் சரியாக இருந்தது, நம்ம மெரிட்லேயே வந்துட்டோம் அப்படின்னா வில் கெட் அட்மிட்டட். ஸோ ஆல் த பெஸ்ட். Happy miles of journey for teacher. Thank you.